ஹலோ ஹாய் வெல்கம் டு தீஜோ ஃபேமிலி. இன்றைக்கி நம்ம சேனலில் வந்து பாசிப்பருப்பு சாம்பார் எப்படி பண்ணலாங்கிறத பார்க்கலாம். பாசிப்பருப்பு வந்து நம்ம அடிக்கடி சேர்த்துக்கிட்டோம்னா நல்லது. இன்றைக்கி எப்படி பண்ணலாங்கிறத பார்க்கலாம். இட்லி, தோசை, ரைஸுக்கு ஊற்றி சாப்பிட நல்லாயிருக்கும். வாங்க எப்படி பண்ணலாங்கிறத பார்க்கலாம். நான் வந்து இந்த டம்ளருக்கு வந்து 3/4 டம்ளர் வந்து பாசிப்பருப்பு எடுத்துக்கிட்டேன். அதை நல்லா கழுவிட்டு வேக போட்டுருங்க. ஒரு அரை வேக்காடு வெந்த உடனே ஒரு 7-8 பூண்டு, கொஞ்சம் மஞ்சள் தூளியும் போட்டு நல்லா வேக வச்சு எடுத்துக்கோங்க. பாத்திரத்தில் 2 ஸ்பூன் எண்ணெய் ஊற்றி 1 ஸ்பூன் கடுகு போட்டு, கடுகு பொரிஞ்சதும் ஒரு 10 சின்ன வெங்காயம், அப்புறம் 2 தக்காளி இதை போட்டு நல்லா வதக்கி விட்டு 1 ஸ்பூன் மஞ்சத்தூள், அப்புறம் 2 ஸ்பூன் வந்து வீட்டு மிளகாத்தூள் போட்டு நல்லா வதக்குனதுக்கப்புறம் தண்ணி ஊற்றிக்கோங்க 2 டம்ளரு. எனக்கு கத்திரிக்காயும் அவரைக்காயும் தான் இருந்துச்சு, அதனால் அதை மட்டும் நான் போட்டுக்கிட்டேன். தேவைக்கேற்ப உப்பு போட்டுக்கோங்க. 2 பச்சை மிளகாவும் போட்டு மசாலா நல்லா வெந்து வந்த உடனே வேக வச்சுருக்கிற பாசிப்பருப்பையும் போட்டு நல்லா கொதிக்க விடுங்க ஒரு 2-3 நிமிஷம். லாஸ்ட்டில் வந்து பார்த்திங்கன்னா புளியை கரைச்சி ஊற்றிட்டு ஒரு 2 நிமிஷம் கொதிக்க விடுங்க. லாஸ்ட்டில் வந்து கொத்தமல்லி தூவி இறக்கிடுங்க. இதுக்கு சைட் டிஷ்ஷாக வந்து உருளைக்கிழங்கு வறுவல் நல்லாயிருக்கும். அது எப்படி பண்ணணுங்கிறது வந்து நம்மளுடைய சேனல்லே இருக்குது. அதை பார்த்து செஞ்சு பார்த்துட்டு எப்படி இருக்குன்னு கமெண்ட் பண்ணுங்கள். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங். பாய்.